நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விருது, நீங்க நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விருதுன்னு கூட சொல்லலாம். பெஸ்ட் டைரக்டர் 2012 2012ஆம் ஆண்டினுடைய சிறந்த இயக்குனர் யார்? The nominees are Best Director. The nominees are Get it, boys. We'll do it. Yes. A.R. Murugadoss, Tupaki. அண்ணா பசிக்குதா? இந்தா தண்ணி குடி குடி. Balaji Saktivel, Varakan, 18/9. சாப்பிட கொடுங்களா? டிபன் பாக்ஸ்ல இருந்து என்ன கொடுங்களா? Magir Tirmeni, Tadeyara Take. பித்து பிடிச்ச மாதிரி இருக்குண்ணே. எங்க பார்த்தாலும் அவ்வளவுதானே தெரியுறா. ஒரு நாள்ண்ணே, ஒரே ஒரு நாள் கூட இரு, கத்துக்குவேண்ணே. Prabhu Solomon, Kumki. காதலுக்கு முன்னால காட்டியான சாதாரணமா போச்சு இல்ல. S.S. Rajamouli, Non-E. The winner is Close-up 7th Annual Vijay Awards Best Director 2012. இந்த விருதை வழங்குவதற்காகவும் அறிவிப்பதற்காகவும் இயக்குனர் ஹரி அவர்களையும் திருமதி பிரீதா ஹரி அவர்களையும் அழைக்கிறோம். Best Director goes to காதல்ன்ற படம் எடுத்து அது மூலமாக யதார்த்தம்ன்றதை பெருசாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்து நிறையா யதார்த்த படங்களை உருவாக்க காரணமாக இருந்த பாலாஜி சக்திவேல். கோர்ட்டில் ஜட்ஜையா கேட்பாங்க, நீ தான் பண்ணியான்னு. ஆமாங்க ஐயா, நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும். எங்கே சொல்லு. ஆமாய்யா, நான் தான் பண்ணேன். போலீஸ்காரங்க அடித்தாங்களா, பொய் சொல்ல சொன்னாங்களா அப்படிலாம் கேட்பாங்க. யாரும் அடிக்கலை, நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லணும். சொல்லு பார்ப்போம். இல்லையா, யாரும் அடிக்கல. இதை அழுகாமல் சொல்லணும். பட்டனை போட்டுக்கோ. வானத்தை எட்டி பிடிப்பேன், பூமியையும் சுத்தி வருவேன். வானத்தை எட்டி பிடிப்பேன், பூமியையும் சுத்தி வருவேன். வான் கண்ணக்குழி அழகினில்தான் என் கற்பனைய நான் வளர்த்தேன். ஓ நெஞ்சுக்குழி மீது ராண்டி என் நிம்மதிய நான் புதைச்சேன். கமர்ஷியலுக்காக எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம ஒரு சமூகத்திற்கு தேவையான செய்தியை தந்ததற்காக உண்மையிலேயே பாலாஜி சக்திவேல் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டை கொடுக்கணும். ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெசேஜை ரொம்ப சரியான நேரத்தில் அவர் கன்வே பண்ணியிருந்தார். தேங்க்யூ சார். இந்த விருது கிடைத்தது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு கண்ணியமான படைப்புக்கான அங்கீகாரம் இது. இந்த விருதுக்கு காரணமான என்னுடைய தயாரிப்பாளர் திரு லிங்குசாமி நண்பர் திரு சுபாஷ் சந்திர போஸ், திருப்பதி பிக்சர்ஸ், இவங்க இந்த படத்தை தயாரித்ததுக்கு நன்றி. என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னுடைய குழுவினர், விஜய் மில்டன், மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், எல்லாருலையும் இந்த படத்தில் பங்கு பெற்ற அனைத்து கலைஞர்கள், அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இவங்களுடைய கூட்டு முயற்சியில் தான் இந்த அவார்டு கிடச்சிருக்கு. இது எனக்கு தனிப்பட்ட அவார்டாக நான் நினைக்கல. இந்த டீம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த டீமுடைய சார்பாக அதை நான் வாங்கிக்கிறேன். எங்களுடைய அந்த வழக்கின் டீம் சார்பாக இந்த விருதுக்கு தேர்ந்தெடுத்த தேர்வு குழுவினருக்கும் விஜய் அவார்ட்ஸ் குழுவினருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த விஜய் டிவியில் ஒளிபரப்பின பின்னாடி தான் அந்த படத்தில் நடித்த ஒரு மன பாதிப்பான பையனை அவங்க அம்மா அவங்க அப்பாவும் கோர்ட்டில் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ஒரு இணைப்பு இந்த விஜய் டிவி மூலம் நடந்தது. கரண்ட் கட்டான சமயத்துலேயும் 2 தடவை அதை ஒளிபரப்பு பண்ணாங்க. அது 2வது தடவை பார்த்துட்டு
அந்த குழந்தை வந்து அவங்க தாயிட்ட போய் சேர்ந்தது உங்கள் விஜய் டிவி மூலமாக. அதுக்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பாலாஜி சக்திவேல் சார் ஒரு நிமிஷம் நீங்கள் இருக்கணும், ஏன்னா அடுத்து நீங்கள் ஒரு அவார்டு கொடுக்கணும். பெஸ்ட் ஃபிலிமும் உங்களுடைய படம் தான் வாங்கியிருக்கு. அதனால திருப்பதி பிரதர்ஸை மேடை கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். சுபாஷ் சந்திரபோஸ் அண்ட் திரு லிங்குசாமி. ஒரு குரல் கேட்குது பெண்ணே, உயிர் விடும் முன்னே உந்தன் காதில் கேட்டிடுமா கேட்டிடுமா. ஒரு அனல் அடிக்குது பெண்ணே, கரை கொடும் முன்னே உந்தன் கைகள் தீண்டிடுமா தீண்டிடுமா. பெஸ்ட் ஃபிலிம் 2012ஆம் ஆண்டினுடைய சிறந்த திரைப்படமாகவும் வழக்கு எண் 18 கீழ் 9 தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய தயாரிப்பாளர்கள் திரு சுபாஷ் சந்திரபோஸ், திரு லிங்குசாமி இந்த விருதை பெற்றுக் கொள்கிறார்கள் ஹரி அவர்களிடமிருந்து. ஒரு நல்ல படத்தை தயாரிக்கிறதுக்கு டைரக்டரை விட ப்ரொடியூசர் தான் ரொம்ப மிக முக்கியமான விஷயம். ஸோ லிங்குசாமி, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த மாதிரி ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு முதல்ல துணிச்சல் வேணும். எல்லாருக்கும் வணக்கம். பாலாஜி சக்திவேல் சாருக்கு என்னுடைய மிக சிறந்த நண்பர். நான் முதல் படத்தில் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தப்போ ஒரு அசோசியேட் டைரக்டர். நான் அதிகமாக அவரோடையே சுற்றிட்டு இருப்பேன். உலகத்தில் இருக்க மிக நல்ல படங்கள் எல்லாமே எனக்கு அறிமுகப்படுத்தினது அவர் தான். நான் அடிக்கடி ஒரு பேட்டியில் சொல்கிற ஒரு விஷயம் அதான். நல்ல படம்னு எனக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். நல்ல படம்னு சொன்னால் எனக்கு புரிய மாட்டேங்குது, எடுத்து காட்டலான்னு ஒரு படத்தை எனக்கு எடுத்தே காட்டிட்டா தான் நான் இந்த படத்தை ஃபீல் பண்ணுறேன். நான் சொன்னேன், என் குடும்பத்திலேருந்து யாராவது சினிமாவுக்கு எப்போயாவது வந்தாங்கன்னா, என் பேரன் யாராவது வந்தான்னா அவனுக்கு அடையாளம் எதுனா 18/9, அதான் எங்கள் டோர் நம்பர் மாதிரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு படம் எடுத்ததுக்காக எங்களுடைய மொத்த திருப்பதி பஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த படத்தை எங்களுக்காக இப்படி பண்ணி கொடுத்த பாலாஜி சக்திவேல் சாரை நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேன். விஜய் அவார்ட்ஸ் உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வரும்போதும் நான் தள்ளி இப்படி உட்காந்துருப்பேன். டீமாக வந்து வாங்குவாங்க ஒரு சிலர். நம்மளுக்கு எப்படா நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும். இந்த வருஷம் அதை நிகழ்த்தி காட்டின பாலாஜி சக்திவேல் சாருக்கும் கும்கி டீமுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ லிங்குசாமி சார், தேங்க்ஸ் லாட். பெஸ்ட் ஃபிலிம், பெஸ்ட் டைரக்டர் ரெண்டுமே வழக்கு எண் 18 கீழ் 9. மறுபடியும் மிகப்பெரிய ஒரு பாராட்டு உங்களுக்கு கொடுக்கணும். ஒரு சமூகத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒரு படத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ சார்.